வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நயினார் நாகேந்திரன் கைதில் வேகம் காட்டினால் தாவேக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். துரைமுருகன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இப்போ வாங்க நம்ம ஒரு முழுமையான வீடியோக்குள் போயிடலாம். தற்பொழுது உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை நயினார் நாகேந்திரன் கைதில் காட்ட முடியாது. அப்படி செய்தால் ஒரே நாளில் தாவேக ஆட்சியை மத்திய அரசு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனது இல்லத்தில் திமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறியது, கர்நாடகாவில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு தமிழகத்துக்கு வரும்போது குறைகிறது. கர்நாடகா பகுதியில் நீர் திருட்டு நடைபெறலாம். இதனை கர்நாடக அரசு கண்காணிக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை தமிழகம் எல்லையான பிலிகுண்டுவில் நீர் அளவை அளப்போம். அதனை வைத்து நமக்கு எவ்வளவு நீர் வருகிறது என்பதனை கணிக்க முடியும். அந்த வகையில் நமக்கு வரவேண்டிய நீரை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். நீர் திருட்டு குறித்து அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமக்கு வர வேண்டிய நீரை தமிழக அரசு கேட்டு பெற வேண்டும். தாவேக அரசு 100 நாளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 100 நாளில் இதை சாதித்தோம் என ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம். 100 நாளில் இமயமலை அளவுக்கு சாதனை செய்ய முடியாது. ஆனால் ஒரு குன்று அளவிற்காவது சாதனை செய்துள்ளோம். இது நாங்கள் செய்த சாதனை என ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? அவர்களால் பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த காரியத்திலும் தாவேக இறங்கவில்லை. தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்தவற்றை ஏதாவது ஒன்று செய்திருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லலாம். ஆனால் தேர்தல் வாக்குறுதி பக்கமே செல்லவில்லை. திமுகவும் பாஜகவும் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டோம். கொள்கை ரீதியாக அது எங்களுக்கு ஒத்து வராது. எங்களுடைய கொள்கை மரபு வேறு. அரசியல் அளவாவது உருப்படுமா என்றால் அதுவும் சரியான இல்லை. ஏனென்றால் அவர்கள் காவி கலரில் வருகுவார்கள். அது எங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு சட்டப்பேரவையில் மத்திய சர்க்காரோடு ஒத்து போவோம் என்றார். சுதந்திர தின விழாவில் மத்திய அரசோடு ஒத்து போவோம் என கூறிய பாஜகவை ஆதரிக்கிறார். 1969இல் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் காவிரி உரிமையை விட்டு கொடுத்ததாக தமிழ்நாடு முதல்வர் குற்றம் சாட்டுகிறார். காவிரி பிரச்சனையை உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்துவிட்டது. அதற்காக கர்நாடகா ஒரு காரணத்தை கற்பித்து வருகிறார்கள். இன்றைய தமிழகத்திற்கு 10 TMC வர வேண்டிய தண்ணீர் 7 TMC தான் வருகிறது என கூறுகிறார். ஆனால் மேகதாவிட்டிவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. மழை பொழியும் உள்ள யாருக்கும் உரிமை கோர இடத்தில்தான் மேகதாது அணை கட்ட கர்நாடகா அரசு முயல்கிறது. மேகதாது தமிழ்நாட்டின் உயிர் நாடி பிரச்சனை. அங்கு அணை கட்டிவிட்டால் தமிழ்நாட்டில் பஞ்சம் பிழைப்புதான் பிழைக்க வேண்டும். டெல்டா பகுதிகள் மிகவும் வறண்டு போய்விடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வரின் தாய் குறித்து அவதூறாக பேசியதாக வரும் செய்தி குறித்து நான் முழுமையாக படிக்கவில்லை. இருப்பினும் நயினார் நாகேந்திரன் அப்படியே பேசுபவர் அல்ல. அவர் நிதர்சனமாக பேசும் சுபாவம் கொண்டவர். ஆனால் அவர் சேர்த்து இருக்கும் இடம் அப்படி இருக்குமா என தெரியவில்லை. பாஜகவோடு ஒத்து போகிறேன் என சொல்பவர்கள் எப்படி பாஜகவை அடக்க பண்ண முடியும்? தான் உனக்கு பல்லுக்கு தூக்குறேன் என சென்றுவிட்ட பிறகு அப்படி அவர்களை அடிப்பார்கள். உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை நயினார் நாகேந்திரன் கைதில் காட்ட முடியுமா? அப்படி நயினார் நாகேந்திரன் மீது கை வைத்தால் தாவேக ஆட்சியை ஒரே நாளில் மத்திய அரசு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். எம்ஜிஆர் இருந்திருந்தால்
இன்றைக்கு இருக்கும் நிலை அதிமுக இருக்காது. எம்ஜிஆர் இல்லாததால் தான் இந்த நிலை. எம்ஜிஆர் இறுதி காலகட்டத்தில் அதிமுகவை திமுகவுடன் இணைக்கும் நிலைக்கு வந்தார். அதன் பிறகு அவர் அந்த நிலையை மாற்றிக்கொண்டார். அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்ததாக பேச்சு வழக்கில் சொன்னதுதான். அதற்கு பெரிய ஆதாரம் எல்லாம் கிடையாது. தற்பொழுது அதிமுகவில் இருந்து தாவேகா கட்சிக்கு செல்வது என்பது அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அது குறித்து ஒன்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு சொல்லும் அளவிற்கு தான் பெரிய மனதும் இல்லை. தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது. இன்றைக்கும் பத்திரிகையை புரட்டினால் பக்கத்திற்கு 4 கொலை, பாலியல் பலாத்காரம் என வருகிறது. அப்படிப்பட்ட செய்திகள் தான் பத்திரிகையில் நிரம்பி வழிகின்றன. இப்படித்தான் உள்ளது சட்ட ஒழுங்கு. ஆனால் இதை பற்றி முதல்வர் அக்கறை கொள்ளவில்லை. இளைஞர்கள் கொலை வழக்கில் கோஷ்டி மோதல் என சொல்கிறார்கள். இது சரியா? யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்கள் கொலை வழக்கில் கோஷ்டி மோதலாக இருந்தாலும் அடித்து கொள்வது சரியா? இதுவரை எத்தனை பேரை கைது செய்துள்ளீர்கள்? காட்பாடியில் சமீபத்தில் மட்டும் 3 கொலைகள் நடந்துள்ளன. நான் எம்எல்ஏவாக இருந்தபோது 3 கொலை நடந்ததாக சரித்திரமே கிடையாது. காவல்துறை முழு அதிகாரிகள் கொடுத்துள்ளனர் என தெரியவில்லை. சட்ட ஒழுங்கு முதல்வர் கையில் இருக்க வேண்டும். இங்கு எப்படி உள்ளது? அதை அவர்கள் எப்படி எடுத்து கொள்கிறார்கள் என தெரியவில்லை என்றும் துரைமுருகன் பேசியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவும் ஒரு பக்கம் பேச்சுக்களாகவும் பார்க்கப்படுகிறது. அற்பம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.